ஒட்டன்சத்திரம் காந்தி காய்கனி மார்க்கெட் தமிழகத்தினுடைய மிக பிரசித்தி பெற்ற பழமையான மார்க்கெட்டுகளில் ஒன்று. அந்த மார்க்கெட்டினுடைய நிலவரம் என்ன, அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது, அங்கு காய்கறி கழிவுகளை அகற்றுவதற்கான போதிய வசதிகள் இருக்கிறதா, அது செய்யப்படுகிறதா முறையாக அப்படிங்கிறது குறித்தான பல்வேறு தகவல்கள் அடங்கிய ஒரு தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காந்தி காய்கனி மார்க்கெட் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற மார்க்கெட் ஆகும். இந்த மார்க்கெட்டிற்கு ஒட்டன்சத்திரம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகள், அருகில் உள்ள மாவட்டங்கள் மற்றும் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய வெளி மாநிலங்களில் இருந்தும் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகள் இங்கு கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் அதிகப்படியான காய்கறிகள் கேரளா மாநிலத்திற்கும் அனுப்பப்படுவது வழக்கம். இந்தியா உட்பட வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. அதே போல் பம்பாய், புனே, அங்கேருந்து இங்கே பல்லாரி போன்ற காய்கறிகள் இறக்குமதி செய்யப்படுகின்றது. இங்கு தினந்தோறும் ஒரு 5000 to 10,000 தொழிலாளர்கள், முதலாளிகள், கணக்கு பிள்ளைகள் மற்றும் விவசாயிகள், பெண்கள் நிறைய பேர் வந்து போய்கிட்டு இருக்கிற மாபெரும் ஒரு இடம் இந்த இடம். இப்போ ஒரு ரூபாய்க்கு மதிப்புக்கு மேலே வியாபாரமும் டெய்லி நடக்கக்கூடிய சந்தை, மிகப்பெரிய சந்தை. ஆனால் இங்கே ஒரு சுகாதாரம் என்பது சுத்தமாக இந்த காந்தி மார்க்கெட் கிடையாது. நிறையா குப்பைகளும், குடிக்கவோ தண்ணீர் வசதிகளோ, சுகாதாரமான கழிப்பிட வசதிகளோ, இதில் பெண்களுக்குன்னு தனி கழிப்பிட வசதி எதுவுமே கிடையாது. சுமார் 70% காய்கறிகள் கேரள மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் ஒட்டன்சத்திரத்தில் இருந்துதான் காய்கறிகள் அனுப்பப்படுகிறது. தினம்தோறும் சுமார் 400 முதல் 500 டன் காய்கறிகள் ஏற்றுமதியாகும். இதனால் 4 முதல் 5 கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெறும். மீதம் 30% காய்கறிகள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்காக ஏற்றுமதி ஆகிறது. ஒட்டன்சத்திரம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் சின்ன வெங்காயம், சம்பா மிளகாய், உருண்டை மிளகாய், கத்தரி, தக்காளி, வெண்டை, அவரை, கொத்தவரை, பாவை, பீட்ரூட், முருங்கை, காலிஃப்ளவர், பீன்ஸ், வாழைக்காய், நெல்லி, எலுமிச்சை, கிழங்கு, பூசணி உள்ளிட்ட காய்கறிகள் அதிகமாக உற்பத்தியாகிறது. இது சரியாக சுத்தப்படுத்தாதனால மிகப்பெரிய சுகாதார கேடாகுதுங்க. இந்த மார்க்கெட்டை சுற்றி கம்ப்ளீட் வீடுக்கு தான் அதிகமாக இருக்குதுங்க. முன்பக்கம் தான் கடைகள் இருக்கிற பின்பக்கம் இந்த சைடு 2 சைடும் பார்த்தீங்கன்னா காந்தி மார்க்கெட் சுற்றி பூரா வீடுக்கு தான் இருக்குதுங்க. ஸ்கூல் வேறு பக்கத்தில் இருக்குதுங்க. இந்த காந்தி மார்க்கெட் ஒட்டி இந்த சுகாதார இந்த வாடையினால் இந்த கழிவுடைய வாடை எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குதுங்க. இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டை சுற்றி நவீன கழிப்பிடம் மட்டும்தான் இருக்கிறாச்சு, இலவச கழிப்பிடமும் எதுவும் கிடையாதுங்க. ஒரு விவசாயி வந்தாலும் மார்க்கெட்டில் இங்கே இருந்தாலும் ஒரு கணக்கு பிள்ளையோ, ஒரு கூலிக்காரோ, ஓனரில் ஒரு யூரின் பாஸ் பண்ணதாக இருந்தாலும் கட்டண கழிப்பிட நோக்கி தான் போக வேண்டியிருக்கு. ஒரு அத்தியாவசியத்துக்கு ஒரு சரியான ஒரு அடிப்படை வசதி இல்லாதனால மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்கு உள்ளாகிறோமுங்க நாங்கள் எல்லாருமே. மேலும் கேரட், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, பல்லாரி வெங்காயம் போன்றவைகள் வெளிமாவட்டங்களில் இருந்து இங்கு கொண்டுவரப்பட்டு விற்பனையாகிறது. அதனால் இந்த மார்க்கெட்டில் சுமார் 3000 கூலி தொழிலாளர்கள், கடை உரிமையாளர்கள் மற்றும் கடை பணியாளர்கள் சுமார் 1000 பேர்களும், விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் என சுமார் 2000 பேர்களும் இந்த மார்க்கெட்டிற்கு வந்து செல்கின்றனர். தினமும் 6000 பேர் வந்து செல்லும் இந்த மார்க்கெட்டில் சுகாதாரமான முறையில் ஒரு கழிப்பிட வசதி கூட கிடையாது. ஆண்கள் மார்க்கெட் ஆரம்பித்த காலம் முதல் கடை ஓரங்களில் சிறுநீர் கழிக்கும் நிலைதான் நிலவி வருகிறது. மார்க்கெட் மேற்கு பகுதியில் நுழையும் இடத்தில் ஒரு தனியார் கழிப்பிடம் உள்ளது. அதுவும் சுத்தம் கிடையாது. பெண்கள் மார்க்கெட்டில் நுழைவதே அச்சமான நிலை உள்ளது. மார்க்கெட்டில் உள்ள கடை ஓரங்களில் அளவு கடந்த துர்நாற்றம் வீசுவதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். ஒரு பொதுவான கழிப்பிடம் கிடையாது, சுத்தமாக குப்பைகளை அள்ளுறதும் கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் தான் அள்ளுறாங்க, மற்ற நாளில் அப்படியே தான் கிடக்கு. எந்த வண்டி வாகனங்களுக்கும் ஒரு போக்குவரத்துன்னா ஒரு சீரான ஒரு இது கிடையாதுங்க. நாங்கள் ஒரு வியாபாரிங்க வண்டியை ஏற்றிட்டோம்னா வண்டியை வெளியில் கொண்டு போகிறதுக்கெல்லாம் ஒரு பெரிய தர்ம சங்கடமாக இருக்குங்க. ஒரு சீர் பண்ணி வண்டிகளை வெளியே விடுறது இல்லைங்க. அதனாலேயே ஒரு சில நேரத்தில் டிராஃபிக் ஆனதுனால லேட் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு கேரளாவுக்கு போகிறதுக்குள்ளே காய்கறி லேட் ஆகிடுதுங்க. அதனால் எங்களுக்கு வியாபாரம் பாதிக்குது. சுகாதார நிலை இவ்வாறு இருக்கும் நிலையில் மார்க்கெட்டில் விழும் கழிவுப் பொருட்களை தினம்தோறும் நகராட்சி நிர்வாகம் அள்ளுவது கிடையாது. அதுவும் காய்கறி கழிவுகள் கொட்டும் இடங்களில் மக்கள் செல்லவே முடியாது. அந்த அளவிற்கு துர்நாற்றம் வீசுகிறது. இந்த கழிவுகள் பல நாட்கள் அள்ளப்படாமல் இருப்பதாலும் சுகாதார கேடும் நிலவுகிறது. மேலும் மழை காலங்களில் காய்கறி கழிவுகளால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் வரை துர்நாற்றம் வீசுகிறது. இங்கே வந்து போகிறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும், விவசாயிகளாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் நோய் வாய்ப்படுகிறது. இது அரசாங்கம், மாநில அரசாங்கம் சரி, மாவட்ட ஆட்சியரும் சரி, ஒட்டன்சத்திரம் நகராட்சியும் சரி, இது சரியான நடவடிக்கை எடுத்து இந்த மக்களுக்கு, இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று எங்கள் தாழ்மையான கருத்து.
ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் அருகில் மருத்துவமனைகள், பள்ளிகள், குடியிருப்பு பகுதிகள் போன்றவை இருப்பதால் அப்பகுதியில் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகின்றன. 2008ஆம் ஆண்டு ஒட்டன்சத்திரத்தில் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் 4 கோடி ரூபாய் செலவில் 100 கடைகள், உலர்கலங்கள், சோதனை சாவடி, வங்கி, நவீன வசதியுடன் கழிப்பிட வசதி, வாகனங்கள் சென்று வருவதற்கான சாலை வசதி, விளைபொருட்கள் இருப்பு வைப்பதற்கான கிடங்குகள் போன்றவைகள் கட்டப்பட்டன. நவீன வசதியுடன் கட்டப்பட்ட வேளாண் விளைபொருள் பேரங்காடி கிடப்பில் போடப்பட்டது. ஆகவே ஒட்டன்சத்திரம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் மார்க்கெட் கமிஷன் கடை உரிமையாளர்கள் இணைந்து தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற மார்க்கெட்டை காப்பாற்ற அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டுமென பொதுமக்கள், விவசாயிகள், வியாபாரிகள், தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒட்டன்சத்திரத்திலிருந்து ராம்குமார், நியூஸ் 7 தமிழ்.